ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவி. அண்ட் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்திலே எது மிக அரிய பொருள், ஏன் விலை மதிப்பற்ற பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பிரபஞ்சம், அதாவது நம்ம யூனிவர்ஸ் 94 பில்லியன் லைட் இயர்ஸ். ஸோ இந்த 94 பில்லியன் லைட் இயர்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் இமேஜினே பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டார்ஸ் இருக்கும், நட்சத்திரங்கள். சிம்பிளாக ஒரு தியரி சொல்லுவாங்க, நம்ம பூமியில் இருக்க ஒரு மண் துகளுக்கு ஈக்குவலாக 10 ஸ்டார் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம பூமியில் எவ்வளோ மண் துகள் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக 10 ஸ்டார் வச்சோன்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் தான் நம்ம மில்கிவே, நம்ம பால்வெளி அண்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட இந்த ஒரு கேலக்ஸி, மில்கிவே கேலக்ஸிலே இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த பிரபஞ்சம் முழுக்க அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு ஸ்டார்ஸை சுற்றி ஒரு பிளானட்டாவது ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் அரிய பொருள் நீங்கள் நினைக்கலாம் தங்கமாக இருக்கும், வைரமாக இருக்கும், இல்லை வெள்ளியாக இருக்கும். பட் இது எதுவுமே கிடையாது. வுட், மரம் தான் இருக்கிறதுலே காண அறியாத பொருள் நம்ம மொத்த பிரபஞ்சத்திலேயே. ஈவன் நீங்கள் தண்ணி கூட நினைக்கலாம், தண்ணி கூட மற்ற பிளானெட்டில் இருக்க மாதிரி தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த பிளானெட் வந்து ஹேபிட்டபிள் ஜோனில் அந்த ஸ்டாரை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தண்ணி வடிவத்தில் தான் இருக்கும். எர்த் மாதிரி பல பிளானெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளானெட் சொல்லணும்னா கெப்லர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து சூப்பர் எர்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த எர்த் மாதிரி இருக்கிற பிளானெட்டில் கூட தண்ணி வடிவத்தில் இருக்கலாம், ஆனால் மரம் இருக்குன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்ன வரைக்கும் நம்ம எந்த மரமோ இல்லை உட்டையோ எந்த பிளானெட்லையும் நம்ம டிடெக்ட் பண்ணதே கிடையாது. ஒரு ஆஸ்ட்ராய்டு ஃபுல்லாக கோல்டை கூட இதுவரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆனால் உட்டை எந்த பிளானெட்லையும் கண்டுபிடிக்கல, எந்த ஆஸ்ட்ராய்ட்லையும் கண்டுபிடிக்கல. இந்த யூனிவர்ஸ்லையும் ஃபுல்லாக தேடி பார்த்தா கூட நமக்கு அது கிடைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்க, நம்மள மாதிரியே ஒரு சிவிலைசேஷன் நம்ம பால்வெளி அண்டத்துலையோ இல்லை வேற ஒரு கேலக்சிலையோ இருந்து வந்து நம்மளை பார்த்தா கண்டிப்பாக அந்த உட்டை தான் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்களே தவிர கோல்டையோ இல்லை சில்வரையோ இல்லை பிளாட்டினமையோ பார்க்கவே போகிறதில்ல. அவங்க உட்டு தான் வந்து யூனிவர்ஸ்லேயே காண அறியாத பொருள் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது வேறு எங்கேயுமே இருக்க சான்ஸே கிடையாது, நம்ம டோட்டல் யூனிவர்ஸே அலசி பார்த்தாலும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், ஸ்டே வித் மீ.